இரவு பயணம் தூக்கத்தை தவிர்க்க கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் செய்த மேஜிக். மோதிக்கொண்ட பேரறிஞர் அண்ணா, மா.பொ. சிவஞானம். என்னதான் நடந்தது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ் சினிமாவில் சிறந்த காமெடி நடிகர், பாடகர் என்று தனக்கென தனி அடையாளத்தை பெற்றவர்தான் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன். 1908 நவம்பர் 29 நாகர்கோயிலில் பிறந்த இவர் 1935 வெளியான மேனகா என்ற திரைப்படத்தின் மூலம் திரைத்துறையில் அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆரின் அறிமுக திரைப்படமான சதிலீலாவதி திரைப்படத்தில் நடித்திருந்தார். அதன் பின்னர் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் முன்னணி நடிகர்கள் பலருடன் இணைந்து பல வெற்றி படங்களை கொடுத்துள்ளார். மேலும் தனது நகைச்சுவையின் மூலம் சமூகத்திற்கு தேவையான கருத்துக்களை வைத்து அசத்தியவர். கலைவாணர் என்ற பட்டத்துடன் வலம் வந்த என்.எஸ். கிருஷ்ணன் நகைச்சுவை என்ற பெயரில் யாரையும் துன்புறுத்தாமல் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்தவர். அதே போல சினிமாவில் மட்டுமல்லாமல் அரசியல் தலைவர்களுடனும் நெருக்கமாக இருந்த கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் ஒரு முறை நாகூரில் இருந்தபோது அவரை பார்க்க பேரறிஞர் அண்ணா மற்றும் மா.பொ. சிவஞானம் ஆகிய இருவரும் பார்க்க சென்றனர். பார்த்து முடித்தவுடன் மூவரும் அன்று இரவே சென்னை திரும்ப தயாராகியுள்ளனர். ஆனால் மழை பெய்து கொண்டிருந்ததால் அன்று இரவு தங்கிவிட்டு நாளை போகலாம் என்று டிரைவர் கூறியுள்ளார். இதை கேட்ட கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள், இரவில் பயணம் செய்வது நமக்கு என்ன புதுசா? உனக்கு என்ன பிரச்சனை? தூக்கம் வரும், அதுதானே. அதை பற்றி நீ கவலைப்படாதே, நான் பார்த்து கொள்கிறேன், நீ வண்டியை எடு என்று கூறியுள்ளார். வண்டி கிளம்பியவுடன் சிலப்பதிகாரத்தை பற்றி சர்ச்சையாக ஒரு விஷயத்தை பேசியுள்ளார் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள். இதை கேட்ட மா.பொ. சிவஞானம் ஒரு பக்கம் பேச, அதற்கு நேர்மாறாக பேரறிஞர் அண்ணா பேச, அந்த வண்டி காலை சென்னை வரும் வரை பேச்சு ஓயவில்லை. சென்னை வந்ததும் மா.பொ. சிவஞானம் மற்றும் பேரறிஞர் அண்ணா ஆகிய இருவரையும் வீட்டில் விட்டுவிட்டு தனது வீட்டுக்கு செல்லும் போது கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் வண்டி டிரைவரை பார்த்து, என்ன ராஜு, வரும்போது ஒரு இடத்திலாவது கண்ணை சிமிட்டினாயா என்று கேட்க, அதற்கு அந்த வண்டி டிரைவர், எங்கு தூங்குறது, அவர்கள் பேசியதை கேட்டபோது எங்கு அடிச்சுக்குவாங்களோன்னு இருந்துச்சு, என்ன சொல்ல என அந்த டிரைவர் சொல்ல, நீ தூங்கிவிடக் கூடாது என்பதால் தான் நான் இந்த பிரச்சனையை கிளப்பிவிட்டேன் என்று கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் கூறியுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐ எம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.